ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க. ஓம் சச்சிதானந்த வாழ்க வாழ்க. ஓம் சத்குருநாதரே வாழ்க வாழ்க. எல்லா வளமும் எல்லா புகழும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இன்று யூடியூப் வாயிலாக பயணிக்கும் ஜோதிட நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என் அன்பான முதற்கண் வணக்கத்தை, மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இன்னைக்கு என்ன பதிவுக்காக நம்ம இந்த பதிவை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு நோட்டீஸ் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். அதாவது சுற்றுலா கருத்தரங்கம் நடத்தலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி 27 நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரமாகிய கேதுபாவ நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சுற்றுலா கருத்தரங்கிற பேர்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா 24 அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளையின் சார்பாக 24 ஜோதிட கருத்தரங்கள் நடத்தியிருக்கிறோம். 25வது கருத்தரங்கு நடத்துறதுக்காக நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அந்த 25வது கருத்தரங்கு நடத்துறதுக்கு ஒரு 2-3 மாசம் ஆகும். அப்படிங்கிறதுனால இடையில சுற்றுலா கருத்தரங்கு ஆரம்பிச்சிடலாம், நம்ம அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிற பேர்ல நம்ம சுற்றுலா கருத்தரங்கு பேர்ல வச்சு கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள் கேட்டதுனால அதுக்கு இணங்க தான் நம்ம 27 நட்சத்திரத்துக்கு இது வரைக்கும் யாருமே பயணிக்காத ஒரு வித்தியாசமான முறையில மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம சுற்றுலா கருத்தரங்கிறத ஆரம்பிச்சோம். அந்த ஆரம்பிச்சதுல ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 27 நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உள்ள கோயில் இருக்கிற இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மீதி இருக்கிற கோயில்களை அனுசரிச்சு அதுல போக்குவரத்துல என்னென்ன கோயில்கள் இருக்குதோ அந்த கோயில்களையும் மக்களுக்கு வழி காட்டி ஒரு நாள் பயணமாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நாள் பயணமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நடத்துங்கிற அடிப்படையில் நோட்டீஸ் அப்ளை பண்ணி வாட்ஸ்அப்லையும் சரி சேனல்லையும் சரி இப்போ விளம்பரப்படுத்தி இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் அதாவது இப்ப புதுசா ஆரம்பிச்சதுனால மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல சரி ரைட்டு ஒரு வீடியோ பதிவு பண்ணி போடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில முன்னுதாரணமாக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில கேது பகவானுடைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா, அதாவது கேது பகவான் எந்த வகையெல்லாம் மக்களுக்கு வந்து அதை சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை எடுத்துக்கும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில தான் இந்த கோயிலுக்கு போறதுக்காக அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த கேது பகவானின் நோக்கங்கள் என்ன, பண்புகள் என்ன, அதனுடைய வேகம் என்ன, நீங்க அந்த பரிகாரம் பண்ணதுனால உங்களுக்கு எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் மக நட்சத்திரக்காரங்களுக்கும் மூல நட்சத்திரக்காரங்களுக்கும் மெயினா இந்த பதிவு கண்டிப்பா தேவைப்படும். அப்படிங்கிற அடிப்படையில இந்த 3 நட்சத்திரத்துல யாரு பயணிச்சாலும் சரி அந்த நட்சத்திரக்காரங்க அந்த இடத்துக்கு வந்து போனா உங்கள் முன்ஜென்ம கர்மா கழிக்கப்படும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. சரிங்களா? அதாவது கேது பகவான்ங்கிறது முன்ஜென்ம கர்மாவை சொல்றது. சரிங்களா? ராகு பகவானும் கேது பகவான் தான் முன்ஜென்ம கர்மாவை சொல்வது. சரிங்களா? அதாவது தாய் வழி வர்க்கத்தை கொடுக்கறது கேது பகவான், தந்தை வழி வர்க்கத்தை சொல்றது ராகு பகவான். சரிங்களா? இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அஸ்வினியா இருக்கிறதுனால அந்த மருத்துவத்தை சொல்றதும் எதுங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் தான். சரிங்களா? அப்ப கேதுவோட நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரங்கள், கேதுவோடைய காரத்துவங்கள் அனைத்துமே எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டா, உங்க வீட்டுல இருக்கிற அனைவருக்குமே மருத்துவ விஷயத்துல கம்பல்சரி பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம என்ன செஞ்சோம், முதல் நட்சத்திரமா இருக்குது அதுக்கான கோயிலை கண்டுபிடிச்சு மக்களை அழைச்சிட்டு போனா முன்ஜென்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு பயன்படும். 2வது வந்து அவங்களுடைய அதாவது எல்லாருமே ஒரு நட்சத்திரத்துல பிறக்கிறோம். சரிங்களா? அந்த நட்சத்திரத்தை வச்சுதான் திசையை அமைக்கிறோம் நம்ம. அப்போ திசைங்கிறது என்ன, நட்சத்திரங்கிறது என்ன அப்படின்னா, நட்சத்திரம்னா சந்திரன். சந்திரன்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் அப்படின்றோம். அந்த உடல் பயணிக்கிறது எது வழியா பயணிக்குது அப்படின்னா சந்திரன் நிக்கிற நட்சத்திர வழியா தான் பயணிக்குது. அப்படிங்கிற அடிப்படையில அதை வச்சுதான் நம்ம திசா புத்தி எல்லாம் கணக்கு போட்டு இன்னைக்கு என்ன திசை நடக்குது, இன்னைக்கு உன் நிலைமை எப்படி இருக்கும், இன்னைக்கு பயணம் எப்படி இருக்கும், உன்னுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படையில நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க, மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க, சரிங்களா, அவங்களுக்கு எல்லாம் கர்ம வினை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் கர்ம வினையா வரார். சரிங்களா? கேது பகவான் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முழுக்க கர்ம வினை யார் வரான்னா சனி பகவான் தான் கர்ம வினையா வருது. சரியா? அப்போ சனி பகவான் கர்ம வினையா வர்றதுனாலதான் நாம என்ன செஞ்சோம், அதுக்கு தகுந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு தகுந்த கர்ம வினை கோயிலுக்கும் போனோம்னா அவங்க முன்ஜென்ம கர்ம அனைத்தும் கழிஞ்சு இந்த ஜென்மத்துல இந்த பிரபஞ்சத்துல பிறந்து அவங்க வாழ்க்கையை நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம பண்ணி கொடுக்குற பாக்கி நம்மளுக்கு கிடைக்குது. அதனால இதை மக்களுக்கு விழிப்புணர்வை தெரியப்படுத்தி இந்த ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிருக்கிறோம். சரிங்களா? அப்போ அதாவது கேது நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனைவருக்குமே கர்மவினை யார் அப்படின்னா சனி பகவான் தான். கேது நட்சத்திரத்துல பிறந்தவங்க பூராமே பாத்தீங்கன்னா
வேலையில்லா திண்டாட்டத்துல இருக்கிறவங்களும் இருப்பாங்க, வேலையில்லா திண்டாட்டத்துல இருக்கிறவங்களும் இருப்பாங்க, ஒரு வேலையை நிரந்தரப்படுத்த முடியாம இருக்கிறவங்களும் இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஊனமுற்றோர் அவங்க குடும்பத்துல பிறந்திருப்பாங்களா, பிறந்திருக்கலாம். சரிங்களா? இல்ல ஊனமுற்ற நிலைமைக்கு ஆளாவாங்களா, ஆளாகலாம். சரிங்களா? அதே மாதிரி குறைகள் உள்ள இடத்துல, பொருளாதார ஏமாற்றம் உள்ள இடத்துல, சரிங்களா, தொழில் ஏமாற்றம் உள்ள இடத்துல அவங்க வசிப்பாங்களா, வசிப்பாங்க. அதே மாதிரி கீழ்பட்ட மக்கள் வழியாக பிரச்சனைகள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்கும். சரிங்களா? அவங்கதான் 90% அவங்களுக்கு உதவியா வர்றது யார் அப்படின்னா தன் இனத்துல இருந்து தாழ்த்தப்பட்ட இனத்துல இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு உதவியா வருவாங்க. சரிங்களா? அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஒருவேளை கொடுமைப்படுத்துறாங்க, ஒரு அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த கர்ம விடையே அந்த குடும்பத்துல காட்டும்னா காட்டும் அப்படிங்க அர்த்தம் உண்டு. அப்போ கேது நட்சத்திரத்துல யார் பிறந்ததுன்னா சரி, அந்த கேது நட்சத்திரம்னா என்னன்னா அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க 90% அதாவது தாழ்த்தப்பட்ட இனத்துல இருந்து அவங்களுடைய சேவைகளை எக்காரணத்தை கொண்டு துன்புறுத்துறதோ, அசிங்கப்படுத்துறதோ, அவங்களை அவமானப்படுத்துறதோ கூடாது. அப்படி அவமானப்படுத்துற மாதிரி வந்துச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கு உதவியே அவங்க மூலம் தான் கிடைக்கும், நீங்க நிர்வாகமே அவங்க மூலம் தான் பயன்படுத்துவீங்க, நீங்க அவங்க மூலம் தான் வளருவீங்க. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து டைரக்டா இணைகிறாங்க அப்படின்னா அவங்களை எக்காரணத்தை கொண்டு துன்புறுத்தக்கூடாது. சரிங்களா? அசிங்கப்படுத்தக்கூடாது. அப்படி பண்ணாம இருந்தா நிச்சயமாலுமே உங்க கர்மயோடைய நீங்கி நல்லபடியா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஒரு வேலை நீங்க சந்திக்காம இருக்கலாம், இல்ல சந்திச்ச பிரச்சனை ஏதாவது ஆயிருக்கலாம், உங்களுக்கு தெரியாம நடந்திருக்கலாம். அதெல்லாம் முன் ஜென்ம கர்மாவில என்ன நடந்துச்சோ அது இங்க இந்த ஜென்மத்துல அறிவிக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, மந்திரிச்சு விட்டாங்க அப்படிங்கிறாங்க. செய்வனை எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. முன் ஜென்மத்துல நீ செஞ்ச வினயத்தான் இந்த ஜென்மத்துல அணிவிக்கிறதுக்கு பிறந்திருக்கீன்னு அர்த்தம். அப்போ அசுவின் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, இல்ல மக நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, இல்ல மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா கேதுவோட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தமாயிடுச்சு. அப்போ அதுலயே திதியை வந்து ஒரு திதி இருக்கு. என்ன திதி? பௌர்ணமி திதி. அந்த பௌர்ணமி திதியில பிறந்திருந்தாலும் அந்த கேதுவோட தன்மை அங்க செயல்படும் அப்படிங்க அர்த்தம் உண்டு. பௌர்ணமி பிறந்த, அதாவது மகத்துல பிறந்தாங்க ஜெயலலிதா அம்மா, அவங்க முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தாங்க? மக நட்சத்திரத்துல பிறந்தாங்க, பௌர்ணமி திதியில பிறந்தாங்க. சரிங்களா? அப்போ பௌர்ணமி திதியில பிறந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் ஒரு பொழுதாச்சு அவங்க தகுதியோட வாழ்க்கையை அணிவிப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி முன்ஜென்ம கர்மாவையும் அணிவிப்பாங்க, பின் ஜென்ம கர்மாவையும் அணிவிப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்த கொடுக்கும். அந்த அம்மா அடிப்படையில பாருங்க, முன் ஜென்மத்துல விஷயத்துல எந்த ஒரு தொடர்பு இல்லாம இருந்தாங்க, இடையில ஒரு தகுதி வந்துச்சு, ஒரு பிரிப்பன்ஸ் கிடைச்சது, பேர் புகழ் எல்லாத்தையும் அடைஞ்சாங்க. கடைசியில பின் ஜென்மத்துல என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. நல்லா பஸ்ட் புரிஞ்சு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாம நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பிறந்திருக்கோமோ அந்த நட்சத்திரத்துக்கான கோயில் எங்க இருக்குதோ அதை கண்டுபிடிச்சு அங்க போய் அதுக்கான பிரார்த்தனை எடுத்துட்டு வந்தோம்னா நிச்சயமாலுமே உங்களுடைய தேவையான சொல்யூஷன் அடையிறதுக்கு முதல் விதி இதுதான். சரிங்களா? இதை விட்டுட்டு நாம காசிக்கு போவோம், கும்பகோணத்துக்கு போவோம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அப்ப நம்மளுக்கு முழுக்க அதாவது இதுல நீங்க காசிக்கு போவேன்னு நம்ம சொல்லல. சரிங்களா? தகுதி இருக்கிறவங்க நீங்க போயிட்டு வரீங்க, தப்பு கிடையாது. ஆனா தகுதி இருக்கிறவங்க போயிட்டு அதே மாதிரி தகுதி இல்லாதவங்க என்ன செய்றீங்கன்னா அங்க போனா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் தவறான விஷயம் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருந்தா அவங்களே போயிருப்பாங்க. இல்ல நீங்க சொல்லியும் போக முடியல அப்படின்னா அந்த பிரார்த்தனை அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான பிரார்த்தனை எங்க இருக்குதுங்க? அதாவது கேது கோயிலுங்கிற ஒரு விஷயம் எங்க இருந்தாலுமே, நம்ம விநாயகர் கோயிலே கேது கோவிலுக்கு அதிபதி. சரிங்களா? நீ விநாயகர் கோயிலை கும்பிட்டாவே உங்களுடைய முன்ஜென்ம கர்மா ஒழுங்கா கலையும்னா நிச்சயமா கலையும். ஆனா இதை விட்டுட்டு இருக்கிறது பறக்கிறத பிடிக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், வெளியே போய் தேடிட்டு அலையிறோம். சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் மண்ணில பிறந்துட்டு தமிழ்நாட்டுல எந்த கோயில் இருக்குதோ அந்த கோயில் சிறப்படையணும், நீங்களும் வாழ்க்கையில சிறப்படையணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கான ஸ்தலங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டுல உருவாக்கி இருக்காங்க. சரிங்களா? இங்க இருந்து நீங்க காசிக்கு போகணும் அவசியம் இல்லை. நல்ல பஸ் புரிஞ்சுக்குங்க. நீங்க உங்களுடைய பிரார்த்தம், அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாமே யாருக்குமே இந்த காசியுடைய எண்ணங்கள் யாருக்குமே தெரியாது. முன்னெல்லாம் காசிக்கு போறதா எங்க போவாங்க, அதாவது வயசானவங்க, ரொம்ப வாழ்ந்து முடிச்சவங்க, ஒரு முறை நம்ம போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, ராமேஸ்வரம் டு காசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் போயிட்டு வருவாங்க. அப்போ புண்ணியம் கிடைக்குங்கிறதுக்காக, அதாவது வயதான காலத்துல போயிட்டு வந்தா புண்ணியம் கிடைக்குங்கிறதுக்காக இன்னைக்கு எல்லாமே சின்ன வயசு பையங்கள் எல்லாமே கர்மா செய்யணும் கர்மான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அதாவது காசிக்கு பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனா போயிட்டு வரவங்கள எத்தனை பேர் நல்லபடியா வராங்க, எத்தனை பேர் இறக்குறாங்க, ஏன் அந்த தெய்வத்தை ஏன், அதாவது அங்க இருந்து வழிபாடு பண்றதுக்கு தான் அங்க போறாங்க. அப்ப அவங்க இறக்க வேண்டிய விதி என்ன இருக்கு? இறக்க வேண்டிய விதி கிடையாது கண்டிப்பாலுமே. அப்ப இறக்குறாங்க அப்படிங்கிறப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க இறப்பு உறுதி செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். அங்க போய் மட்டும் மோட்சத்தை கொண்டாட முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. சரிங்களா? அதாவது உங்களுக்கான பிரார்த்தம், ஃபர்ஸ்ட் பிரார்த்தம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கேது கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஊர்ல மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பு பேர்ல பிறவி மருந்தீஸ்வரர் அப்படின்னா முன்ஜென்ம கர்மாவை கழிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் அப்படின்னு அடிப்படையில
கேது நட்சத்திரங்கள் அனைவரும் உள்ளவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா அவங்க முன்ஜென்ம கர்மா களையறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கானா? நிச்சயமா உண்டு. சரிங்களா? ஏன் வேற நட்சத்திரங்கள் போலாம்ல, வேற நட்சத்திரம் போய்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா கேது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், இல்ல அவயோகியா இருக்கும். சரிங்களா? இல்ல 4ஆம் இடத்துல இருக்கும், வீடு கட்ட முடியாம இருக்கும், 10ஆம் இடத்துல இருக்கும், தொழில் அமையாம இருக்கும், இந்த மாதிரி இடத்துல இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன இப்ப கேது திசை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதே எங்க? சரிங்களா? நீங்க அதாவது அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம் பிறந்துட்டீங்க. அப்ப உங்க கர்மாவனை நீக்கணும்னா எங்க போகணும்? மருந்தீஸ்வரர் போகணும். கண்டிப்பா மருந்தீஸ்வரர் மட்டும் போக கூடாதுங்க. மருந்தீஸ்வருக்கு அதாவது கேது நட்சத்திரத்துக்கு கர்மவனையான்னு சொல்றேன், சனி பகவான் சொல்றேன். சரிங்களா? அப்ப கேது நட்சத்திரத்துக்கு உள்ள கோயில் எதுன்னா மருந்தீஸ்வரர். சரிங்களா? அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய முன் ஜென்ம கர்மாவை எல்லாமே சொல்லி நீங்க எந்த வகையெல்லாம் தோத்துருக்கீங்களோ, எந்த வகையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, எதெல்லாம் அடைய முடியாம இருக்கிறீங்களோ அதெல்லாம் அங்க பதிவு பண்ணிட்டு அடுத்த சனி பகவானுக்கு, அதாவது கர்மாவனை நீக்கிறவர் யாருங்க? சனி பகவான். அந்த சனி பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா திருக்கோளிக்காடு, திருத்துறைப்பூண்டில இருந்து திருக்கோளிக்காடு ஒரு 25 கிலோமீட்டர்ல திருக்கோளிக்காடு ஒரு இடம் இருக்கு. அந்த திருக்கோளிக்காட்டுல யார் இருக்காருன்னா பொங்கு சனீஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா? அப்ப பொங்கு சனீஸ்வரன் ஏன் அங்க அந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறான் அப்படின்னா கேது நட்சத்திரம் மருந்தீஸ்வரர் இருக்கிற பக்கத்திலேயே பொங்கு சனி உருவாகி இருக்குது. அப்படின்னா கர்ம வினையை நீக்க யாருக்கு பிடிக்கணும்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் சனி பகவானை பிடிக்கணும்னு நான் சொன்னேன். அந்த அடிப்படையில அந்த சனி பகவானுடைய பிரார்த்தம் அடிப்படையில சனி பகவானுடைய பொங்கு சனி பவர்ல எங்க இருக்காங்க? திருக்கோளிக்காடு அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அங்க போய் உன்னுடைய கர்மா பதிவுல ரிட்டர்ன் பதிவு பண்ணீங்கன்னா நிச்சயமாலுமே திரும்ப அதாவது ஒரு அடுத்த வருஷம் நீ போகும்போது நல்ல சந்தோஷத்தோட அந்த இடத்துக்கு போயிட்டு உன் தேவை என்ன பூர்த்தியா என்ன தேவையா அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா அடுத்த வாட்டி போகும்போது நிச்சயமாலுமே அந்த வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசம் அடைஞ்சு நீங்க என்ன வேண்டி வந்திருக்கீங்களோ அதை போய் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாலுமே உங்க காரியம் வெற்றி அடைங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது கேது பகவானுடைய கர்ம வினை சனி பகவான். அப்ப கேது பகவான் எங்க போகணும்னு சொன்னேன்? மருந்தீஸ்வரர், திருத்துறைப்பூண்டில மருந்தீஸ்வரர் ஒருத்தர் இருக்கார், பிறவி மருந்தீஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அதுல கர்ப்பமா இருக்கிறவங்க, சரிங்களா, அதாவது குழந்தை பேர் இல்லாதவங்க, அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்க, சரிங்களா, வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப வாழ்க்கையில முன்னேறவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, முடமா செயல்படுறவங்க, சரிங்களா, ஊனமா செயல்படுறவங்க, மனசுல தண்டனையா இருக்கிறவங்க, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க, மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க, பத்திரை கரணத்துல பிறந்தவங்க, சரிங்களா. அப்போ கேது யோகியா இருக்க, சரியா, அதாவது கேது யோகியா இருக்க பிறந்தவங்க, கேது அவயோகியா இருக்க பிறந்தவங்க, சரிங்களா. இப்போ இந்த கேது திசை நடந்துட்டு இருக்கவங்க இவங்க எல்லாமே நீங்க பயன்பெறலாம்னா பயன்பெறலாம். ஆனா விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லையே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன். சரிங்களா? தவறுகள் இருந்தா மன்னிச்சிருங்க. கண்டிப்பாலுமே ஏதோ ஒரு வகையில உங்கள்கிட்ட சொல்லி உங்களுடைய சப்போர்ட் அடிப்படையில இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா நடக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் இதை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். வருமானத்துக்காகவோ இல்ல தகுதிக்காகவோ இந்த ப்ரோக்ராம் இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அதாவது நம்ம 1000 ரூபாய் பீஸ் வாங்குறோம், 3 நேரம் சாப்பாடு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப நோட்டீஸ்ல விளம்பரத்துல கொடுத்துருக்கோம் 3 நேரம் சாப்பாடு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப 3 நேரம் சாப்பாடு கொடுத்தா என்ன கணக்காச்சுன்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாலுமே. ஆனா இதுல என்ன, ஒரு முறை நான் கூட்டி போய் உங்களை அறிவுப்படுத்திட்டா உங்க முன்ஜென்ம கர்மா கலந்ததுன்னா அதுக்கு காரணகர்த்தா நான் இருப்பேன் பாத்தீங்களா, அது போதும் எனக்கு நான் சொல்றேன். அதுக்கு மேல பிரபஞ்சம் எனக்கு கொடுத்து காப்பாத்துவார் கண்டிப்பாலுமே. பிரபஞ்ச அடிப்படையில் நான் எந்த வகையில நான் ஜெயிக்கணும்னு இருக்கேன்னா முடிவு பண்றது பிரபஞ்சம் தானே. உங்களை முடிவு பண்றது பிரபஞ்சம் தான், என்னையும் முடிவு பண்றது பிரபஞ்சம் தான், என்னை நடத்த வைக்கிறது பிரபஞ்சம் தான். சரிங்களா? இதுல நம்ம சுயநலத்துக்காக பண்றாங்க, நம்ம அதுக்காக போகணும் அப்படின்னு. அப்ப நீங்க அசுநத்துல பிறந்திருந்தீங்கன்னா அது போறதுக்கான பொறுப்பு இருக்கும். சரிங்களா? அப்போ இதுல மத்தவங்களை கவனப்படுத்துறது இல்லாம நம்ம அஸ்வினியத்துல பிறந்திருக்கிறோமா, கேது நமக்கு நடக்குதா, பத்திரை கருத்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு ஒரு முறை ஏற்படுத்துறாங்க. நம்மளும் போயிட்டு வரணும், நம்ம குடும்பத்தோட போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதுமான விஷயம். புரிஞ்சுக்குங்க. அதனால இப்ப நான் சொல்றது எல்லாமே அதாவது உள் வாங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்து செஞ்சு பார்த்து அனுபவிச்சு உங்களுக்கு கொடுத்தா அது மூலம் நாம வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமே. நாம ஜோதிடத்தை 3 நேரம் பயணிச்சுட்டு இருக்கிறோம். அகத்தியர் ஜோதிட சங்க வித்யாலய அறக்கட்டளைன்னு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அப்போ அதுல 26 கருத்தரங்கு முடிஞ்சிருச்சு. இப்ப 25 கருத்தரங்கு நடத்திட்டு இருக்கிறோம். 25 கருத்தரங்கு நடத்தல, அது இன்னொரு 3 மாசம் பேக்கு விட்டு நடத்தலாம். ஏன்னா வெள்ளி விழா நடத்துறப்போ என்ன செய்யணும், எல்லா மக்களுக்கும் சொல்லி நம்மளுடைய கூட பயணிச்சவங்களுக்கு, நம்ம கூட பயணிச்ச ஜோதிட அன்பர்களுக்கு, யூடியூப் வழியா பயணிக்கிற ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்குமே தெரியப்படுத்தி அந்த விழாவை ஒரு முறை செய்யறோம். வெள்ளி விழாங்கிறது ஒரு முறை தான் நடத்த முடியும். சரிங்களா? அப்ப 25வது வெள்ளி விழாவை எல்லாத்துக்கும் தெரிச்சு எல்லா சொந்தங்களையும் அழைச்சு பண்ணணுங்கிறதுக்காக தான் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அதுக்கு யாராவது உதவி பண்ணணும், அந்த வெள்ளி விழாவுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா நேரடியா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் 80 72 12 56 87. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு நம்பர் சொல்றேன்,
95 97 03 41 29. இந்த 2 நம்பரே என்னுடைய நம்பர். சரிங்களா? என்னுடைய பேர் டி ரவி ஜெயக்குமார். சரியா? ரவிஷ் ஜெயக்குமார் அப்படிங்கிற நேம்ல நம்மளுடைய பேர். என்னுடைய உண்மையான பேர் ரவிக்குமார். இப்ப பேர் ஜோதிடத்துல வந்ததுக்கு அப்புறம், அதாவது பேர் ஒரு பெரியவருடைய அடிப்படையில, அனுமதி அடிப்படையில, அதாவது ராகு அடிப்படையில நம்ம பேரை மாத்தி கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன அடிப்படையில இந்த பேரை பயணிச்சுட்டு இருக்கிறேன். ரவிஷ் ஜெயக்குமார் அப்படிங்கிற பேர்ல தான் நான் பயணிச்சுட்டு இருக்கிறோம். நம்பர் வந்து 2 நம்பர் சொல்லியிருக்கிறேன். இதுல வாட்ஸ்அப்ல பயணிச்சாலும் சரி, 2 நம்பருமே வாட்ஸ்அப்ல இருக்கு. 2 நம்பரே போன் கான்டாக்டும் இருக்குது. நீங்க வாட்ஸ்அப்ல ஒருவேளை போன் பண்றப்ப எடுக்க முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? மெசேஜ் போட்டீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு நாங்களே கூப்பிடுவோம். சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இது வந்து ஜோதிட கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கிறதுக்காக உங்களுக்கு உதவி பண்ணணும். கருத்தரங்கத்துக்கு ஒரு வலிமை உதவியா நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உறுப்பினராக சேர விருப்பம் உள்ளவங்க உறுப்பினராக சேர்ந்துக்கிட்டா அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் ஐடி கார்டுல இருந்து, சரிங்களா, கௌரவம் செலுத்துறதுல இருந்து, தன்னுடைய நிர்வாகத்துல இருந்து எல்லா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி இப்ப ஜோதிட சங்கத்துல நம்மள உறுப்பினராக சேர்த்துட்டாங்க, பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நான் உறுப்பினர் கார்டு கொடுக்குறேன்னு சொல்றேன். அவங்களுக்கான மரியாதை என்னவோ, அதுக்கான புகழ் என்னவோ, அதுக்கான பெருமைப்படுத்துறது என்னவோ அதை செய்வோம். கண்டிப்பா மேடையில உங்களுடைய கர்மாவை கழிக்கினா எங்க இருக்கும் அப்படின்னா, கேது பகவான் கர்ம வினையா இருந்து கேது நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தால் அவங்க கர்ம வினை யாருன்னா சனி பகவான் தான். அப்போ கேது நட்சத்திர கோயிலுக்கும் போகணும், சனிபான் கோயிலுக்கும் போகணும். இதான் விளக்கம் இருக்கு. அதே மாதிரி அடுத்த கர்ம வினை யார்? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு கர்ம வினை யார்? சுக்கிர நட்சத்திரத்துல பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. சுக்கிரனுக்கு கர்ம வினை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான் கர்ம வினை. சரிங்களா? அப்ப சுக்கிர நட்சத்திரத்துல பிறந்தனா சுக்கிர நட்சத்திரத்துக்கான கோயிலுக்கு போயிட்டு புதன் பகவான ஸ்தலம் எங்க இருக்கிறோ அங்க போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பை எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த கர்ம வினையை நீக்கிற பவர் முழுமையா தெரியும் உங்களுக்கு. அந்த இன்சிடென்ட் முழுமையா தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு கூட்டி போறோம். சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரனுக்கு அடுத்து யாரு? சூரியன் வராரு. சூரியனுடைய கர்ம வினை யார் அப்படின்னா கேது பகவான் கர்ம வினை. சரியா? சூரிய நட்சத்திரத்துல யார் தந்தாங்களோ அவங்களுடைய கர்ம வினை எந்த வழியில வருங்க? கேது பகவான் கர்ம வினை தான் வரும். சூரிய நட்சத்திரம் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா வச்சுங்க, சாமியாருடைய பற்றுதல் அதிகமா வந்துடும். ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபடணும். ஆன்மீகத்துல எல்லாம் பட்டுட்டு போயிடுவாங்க. சரிங்க? எந்த விஷயம் செய்யலாம், ஏதாவது எதை செஞ்சாலும் நம்ம என்ன செய்யறோம், ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற இடத்துல வந்துருவாங்க. சரிங்களா? சூரிய நட்சத்திரத்துல அதிகாரத்துல இருப்பாங்க, வேலையில கூட இருப்பாங்க. அந்த வேலையில இருந்து என்ன பண்றது, அந்த பட்டட்டு நிலைமையை அணிவிப்பாங்கன்னா அணிவிப்பாங்க. ஏன்னா கேதுதான் கர்மவினையா வருது. அப்போ அதெல்லாம் கர்மவினை நீக்கிறதுக்காக அந்தந்த கோயிலை கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுத்து அந்த இடத்துக்கு பயணத்தை கூட்டி போய் உங்களை உட்கார வச்சு முழுமையான பரிகாரத்தை செய்ய வச்சு உங்களை அழைச்சிட்டு வர்றதுல பயணிக்கிற அடிப்படையில பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பை தான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். சரிங்களா? அதே மாதிரி சூரிய பகவானுக்கு கர்மவினை யாருன்னு சொன்னேன்? கேது பகவான் சொன்னேன். அதே மாதிரி சந்திர பகவானுக்கு கர்மவினை யார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான் கர்மவினை. சந்திர பகவானுக்கு கர்மவினை யாரு? சுக்கிர பகவான். சந்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாரோட ஏமாறுவாங்க அப்படின்னா, அதாவது நண்பர்கள்னால. அதே மாதிரி சுக்கரனா யார் அப்படின்னு கேட்டா, அதாவது அழகிய ஆண்மங்கள்னால, அழகிய பெண்கள்னால ஏமாறுவாங்க. ஆண் நட்சத்திரம் வந்து சந்திர நட்சத்திரமா இருந்துச்சுன்னா சுக்கர பெண்கள்னால ஒரு பாதிப்பு அடையும். அதே மாதிரி பெண் நட்சத்திரம் சந்திர நட்சத்திரமா இருந்துச்சுன்னா ஆண்கள்னால ஏமாற்றம் அடைவாங்க. அப்படிங்கிற விஷயத்தை அங்க கொடுக்கும். அப்ப அந்த கர்மவினை நீக்கணும்னால் எதிர்காலத்துல பின்னாடி பெற்றவங்களுக்கு நம்ம துன்பம் கொடுக்காம வாழணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கர்மவினை பரிகாரத்தை எடுத்துக்கங்க. நிச்சயமாலுமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அது நிவர்த்தி செய்யும். உறுதியாகவே நீங்க உங்களோட ஏமாற்றத்துல இருந்து வெளிவருவீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி சந்திர கர்மவினை சுக்கிர பகவான் சொல்லிட்டேன். அது செவ்வாய்க்கு கர்மவினை யார் அப்படின்னு கேட்டா சூரிய பகவான். செவ்வாய் நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சரியா இருக்காது, பூர்வீக சொத்து சரியா இருக்காது, பூர்வீக இடத்துல இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி இல்லாம இருந்தாவே அவங்க செவ்வாய் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்லா சிறப்பா வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும் அப்படின்ட்டு அர்த்தம் உண்டு. அப்போ செவ்வாய் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு என்ன, சிவன் கோயில் தான் சூரியன். சூரியன் கோயில போய் என்ன செய்றீங்க, ஒரு பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க நிவர்த்தி அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. அப்ப செவ்வாய் நட்சத்திரம் கோயில் எதுன்னு கண்டுபிடிச்சு சூரியன் கோயில் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த 2 கோயில் கலெக்ட் பண்றதா முக்கியமான, அதாவது இந்த ஆன்மீக சுற்றுலாவுடைய முதல் விதியே. நல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. உங்க கர்ம, நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, கர்ம வினையா யார் வாராரோ அந்த பிறந்த நட்சத்திர கோயிலுக்கும் கர்மவினை கோயிலுக்கும் போறதா முதல் விதியே. சரிங்களா? அதாவது ஜோதிட அன்பர்களா இருந்தாலும் சரி, ஜோதிட ஆர்வலர்களா இருந்தாலும் சரி, இல்ல வாடிக்கையாளர்களா இருந்தாலும் சரி, இல்ல யூடியூப் நேயர்களா இருந்தாலும் சரி, அனைவர்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாலுமே உங்க கர்மவினை என்ன, நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்தினுடைய கோயிலுக்கும் உங்களுடைய கர்மவினை கோயிலுக்கும் நான் கர்மவினை எல்லாம் சொல்லியிருக்கேன், யூடியூப்ல சொல்லியிருக்கிறேன். நீங்க அதை பதிவு பண்ணிக்கிட்டு உங்க கர்மவினை என்னன்னு குறிச்சுக்குங்க. அந்த கோயில் வரப்ப கண்டிப்பா அந்த இடத்துக்கு வாங்க. கண்டிப்பா உங்க நிவர்த்தி 100% நிவர்த்தி உறுதியா கிடைக்கும். அந்த 100% இருந்து நீங்க 200% எடுத்துக்கலாமே தவிர 100% இருந்து 50% எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இதை கண்டுபிடிச்சு கர்மவினை எதுங்கிற பாக்கியம் கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்கு. அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதாவது இன்னைக்கு உலகம் வந்து விளம்பரம் இல்லாம எதுவும் செய்ய முடியாதுங்கிற இடத்துல இருக்குது. சரிங்களா?
நம்ம நேரடியா பேசி புரிய வச்சு ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆர்வப்படுறோம். அந்த அளவுக்கு காலதாமதமும் நேரமும் நமக்கு ஒத்து வைக்கணும். சரிங்களா? நீங்க இப்ப ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது எல்லாருமே தப்பா ஒரு புரிதலை எடுத்துக்கிட்டு எழுத்தாளம் போட்டுக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு தப்பா ஒரு புரிதலை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து பயணிக்காக வெளியே போயிடறாங்களே தவிர அப்படி போறவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன காரணம்? அவங்களுக்கு பிரபஞ்சம் இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். சரிங்களா? ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் இறந்துட்டாரு, அதுக்கு மேல முன்னாடியே பார்த்திருந்தா காப்பாத்திருக்கான்னு சொல்றது ஆவாத விஷயம். கண்டிப்பாலுமே பாக்குறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருந்தா அவர் தப்பிச்சிருவான்னு அர்த்தம். பாக்குறதுக்கான வாய்ப்பு கொடுக்கலைன்னா அவர் விதி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதான் உண்மையான விஷயம். சரிங்களா? இப்ப அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் எந்த வகையில பாதிக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த வாய்ப்பு நம்மளாச்சும் ஏற்படுத்தி செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில வைகாசி மாசத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். சரிங்களா? அதாவது ஏன்னா கருத்தரங்க ஆரம்பிச்சது வைகாசி மாசத்துல இருந்து ஆரம்பிச்சோம். அந்த அடிப்படையில தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது இது வந்து ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிற அடிப்படையில அதாவது ஒவ்வொருத்தருடைய கர்ம வினையை நீக்கி கொடுக்கிற பாக்கியம் நம்மளுக்கு பிரபஞ்சம் உணர்த்தி இருக்குது. 27 நட்சத்திரத்திலும் 27 நட்சத்திரத்துக்கு உள்ள கர்ம வினைகளை நம்ம பதிவு பண்ணி மக்களுக்கு கூட்டி போய் அந்த பரிகாரத்தை செஞ்சு கூட்டி வந்தோம்னா அந்த கர்மவினையில இருந்து வெளியே வந்த மக்கள் அனைவரும் நம்மளை பாராட்டுவாங்க. எதிர்காலத்துல எம்ஜிஆர் தெரியாத ஆள் இல்ல, நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா அம்மாவை தெரியாத ஆள் இல்ல. சரிங்களா? அவங்க தான் அரசியல் இருந்து தெரியாத ஆளுங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. நம்ம ஜோதிடத்துல எப்படி நம்ம மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சு மக்கள் நாளைக்கு என்னைக்கும் கால அளவுக்கும் அவங்களுடைய பிள்ளைங்க பேரைங்க எல்லாருமே நினைச்சு பார்க்குற இடத்துல நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விதியை நான் செய்யறேன். கண்டிப்பாலுமே காசுக்காகவோ இல்ல வருமானத்துக்காகவோ இல்ல எதிர்கால ஃபியூச்சருக்காகவோ நான் செய்யவில்லை. கண்டிப்பாலுமே உங்க கருமையுடைய அந்த கோயிலுக்கு கூட்டி போய் உங்க நீக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுனாவே பெரிய பாக்கியம். அந்த அடிப்படையில தான் இந்த விஷயத்தை நான் ஏற்பாடு பண்றோம். சரிங்களா? இதுல யாரும் நீங்க தப்பா புரிதல் எடுத்துக்கிட்டோ இல்ல விசாரணை பண்ற இடத்துலயோ இல்ல அதாவது அவமானப்படுத்துற இடத்துலயோ இல்ல நக்கலா பேசுற இடத்துலயோ எந்த வாய்ப்பும் எடுக்க முடியாது. என்ன காரணம்? உங்க கர்மவினை கழிக்கிறதுக்கு உங்க நட்சத்திரமும் உங்க கர்மவினை யார் கிடைக்குமோ அதான் நான் பண்ண போறோம். வேற எதுவும் இந்த மாற்று கருத்துக்கள் ஒளிமறைவு எதுவுமே இல்லை. அந்த கோயில் போய் தான் பண்ண போறோம். இதில் நான் எந்த பரிகாரம் பண்றது இல்லை. நல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. நான் பரிகாரத்துக்காக நான் காசு கேட்கவும் இல்லை. அதாவது இதுக்கு 1000 ரூபாய் பீஸ் வாங்குறோம். சரிங்களா? வைகாசி மாசத்துல இருந்து எப்ப கர்த்தரங்க ஆரம்பிச்சியோ அதே மாதிரி வைகாசில இருந்து நீ என்ன செய்றீங்க? முருகன் பிறந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். வைகாசி மாசம் தான் முருகன் பிறந்தார். சரிங்களா? நான் செவ்வாய் பர்வகரணத்துல பிறந்தவன். சரிங்களா? அதனால வைகாசி மாசம் எனக்கு செய்யறதுக்கான வாய்ப்பை கொடுத்துச்சு பிரபஞ்சம். சரிங்களா? இது ஏதோ வகையில பிரேக்ல இருந்தாலும் இது இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டோம்ல, தொடர்ந்து அது போயிட்டு இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்ப நம்ம 27 நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திர கோயில்களுக்கும் 27 நட்சத்திர கர்மவணிகள் கோயில்களுக்கும் போயிட்டு வந்து அவங்க கர்மவணி நிவர்த்தி பண்ற இடத்துல நம்ம இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த பதிவை நான் ஃபாலோ பண்றேன், செய்யறேன், செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கேதுனா என்ன அப்படின்னா ஜோயிடம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஜோயிடக்காரங்களும் என்ன செய்யலாம்? அந்த கேது கோயிலுக்கு வரலாம். நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்க. மருந்தீஸ்வருக்கு வந்தா ஜோயிடம் வராதவங்க, ஜோயிடத்துல பற்று உள்ளவங்க, ஜோயிட ஆர்வம் உள்ளவங்க, ஜோயிடத்துல நோக்கம் உள்ளவங்க, ஜெயிக்கணும் வெறி உள்ளவங்க, ஜெயிக்கவே முடியலன்னு கவலைப்படுறவங்க எல்லாமே ஜெயிக்கிறதுக்கு சிறப்பான இடங்க மருந்தீஸ்வரர், பிறவி மருந்தீஸ்வரர். உன் முன் ஜென்மத்தை எடுத்து சொல்றேன்னா ஜோசியன். சரிங்களா? 8ஆம் இடத்துல கேது உச்சமாவரார். சரிங்களா? 8ஆம் இடம் பூர்வ புண்ணியன்றோம். சரிங்களா? அதாவது உன்னோட ஒரு ஜென்மத்தை பலனை தெரியும்னால் அந்த 8ஆம் அமாசன சக்திகள் இருக்கிற இடமே 8ஆம் இடம் தான். அந்த இடத்து தெரியும்னா தெரியற விஷயம் யார் சொல்ல முடியும்? ஜோசியன் மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த ஜோசியன் சொன்ன வாக்கு தப்பா கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்க பிறவி மருந்தீஸ்வரரை சந்திக்க வேண்டும். நிச்சயமாலுமே வேற எந்த இடத்துக்கு போனாலும் உங்க ஜோதிடம் சொல்ற அனைவருமே சொல்றேன், ஜோதிடம் பார்க்கிறவங்க அனைவருமே ஆன்மீகவாதிகள் அனைவருமே அந்த கேது ஸ்தலமான திருத்துறைப்பூண்டியில் உள்ள பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்து யமகண்ட நேரத்துல, அதாவது எப்ப யமகண்ட நேரம் வருதோ அந்த யமகண்ட நேரத்துல 1.5 மணி நேரம் அமைதியா இருந்து பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு தேவைகள் என்னவோ பதிவு பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் திருக்கொள்ளிக்காடு போய் பொங்கு சனீஸ்வரன்ட்ட ஒப்படைச்சிட்டா கண்டிப்பாலுமே பொங்கு சனீஸ்வரர் என்ன செய்வாரு? அந்த நாள்ல இருந்து உன்னுடைய செயல், உன்னுடைய தொழில், உன்னுடைய வருமானம், உன்னுடைய போக்குவரத்து, உன்னுடைய முடத்தன்மை, உன்னுடைய ஏமாற்றம் இது எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். கண்டிப்பாலுமே வெளிச்சத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குவாரு சனி பகவான் தான் உருவாக்கணும். நல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. நீங்க அதே மாதிரி ஒருவேளை கோயிலுக்கு போக முடியல, அப்படி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க? ஊனமுட்டோர் யாரோ ஒருத்தருக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குற பாக்கிங் கிடைச்சிட்டா உன்னுடைய தண்டனை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நல்ல வச்சு புரிஞ்சுக்க. நீ ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்போ தீர்வு அங்கேயே இருக்குது. நீங்க வெளியே போய் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அஸ்வினி மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரருக்கு போயிட்டு அந்த பொங்கு சனீஸ்வரர் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி ஒரு தண்ணி பாட்டில் ஒருத்தர் கொடுத்துட்டு சாப்பாடு தண்ணி பாட்டில் ஒருத்தர் தான் கொடுக்கணும். அந்த தண்ணி பாட்டில ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு சாப்பாடு பின்னாடி கொடுங்க. அப்போ அந்த பாக்கியம் கொடுத்து வாங்குற பாக்கியம் கிடைச்சிட்டாவே நீ வாழ்க்கையில ஜெயிக்க போறேன்னு உறுதியா உண்டு. நல்ல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
அதே மாதிரி கிடைக்க வரைக்கும் போராட்டம் பண்ணி இருக்கிறவங்க அப்புறம் கொடுங்க. இந்த ஊர்ல கொடுக்க முடியல, அடுத்த ஊர்ல கொடுக்க தப்பு கிடையாது. ஆனா கொடுக்குற எண்ணத்துல மட்டும் வெளியேற்ற கூடாது. கண்டிப்பாலுமே கொடுத்தாகணும் அப்படின்னு நினைச்சு கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாலுமே உன்னோட ஜென்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான அதிகாரம் பெற போறேன்னு உறுதியா உண்டு. நல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. இவங்க ஜெயலலிதா அழுத்தமா திருத்தமா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தெரியல. நிச்சயமாலுமே நம்பிக்கையோடும் உறுதியோடும் நல்ல எண்ணத்தோடையும் நான் பதிவு பண்றேன். அதாவது நீங்க அனைவருமே, அதாவது இந்த வீடியோ பாக்குற அனைவருமே வந்து என்ன செய்யணும், அதாவது முதல் நட்சத்திரம் என்றாலும் கேது நட்சத்திரம், கேது பகவான் நட்சத்திரம், ஞானக்காரகன் அவரு, ஜோதிடக்காரகன் அவரு, ஜோதிடக்காரர்கள் வரலாம், மருத்துவர்கள் வரலாம், டாக்டர்கள் வரலாம். மருத்துவர் டாக்டர் எல்லாம் ஒண்ணுதான் சரிங்களா. மருத்துவர் எல்லாம் கண்டிப்பா, அதாவது ஏன் மருத்துவர், அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய சிறப்பு மருத்துவர்னு அர்த்தம். அஸ்வினி நட்சத்திரம் வீட்டுல பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்க, அங்க பாருங்க வீசிங் டவுன் உள்ளவங்க கண்டிப்பா இருப்பாங்க சரியா. அதாவது உடம்பு சரியில்லாம போறவங்க கண்டிப்பா இருப்பாங்க, ஊனமுற்றவர் கண்டிப்பா இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில சரிங்களா. ஒண்ணு உடம்பு சரியில்லாம வீசிங் டவுன் உள்ளவங்க இருந்தாங்கன்னா ஊனமுற்றவர் வரமாட்டாங்க சரிங்களா. ஊனமுற்றவர் வந்துட்டாங்கன்னா வீசிங் டவுன் உள்ளவங்க வரமாட்டாங்க. ஏதோ ஒரு மருத்துவ செலவு எடுக்கிற வேண்டிய இடத்துல ஒருத்தர் இருப்பாங்க சரிங்களா. இல்ல கொடிய நோய்க்கு ஆள்பட்டவங்க ஒருத்தர் இருப்பாங்க. அப்போ அப்படி அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அந்த கையால ஒரு மாந்திரம் வந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சரியாயிடும். இவருடைய கர்மா கலையாம இருந்துகிட்டே இருக்கும். இந்த கர்மா கலையிறதுக்காக தான் அந்த கோயிலுக்கு போனாதான் இவர் கர்மா கலையும். யாரு? அஸ்வினி நட்சத்திர பிறந்தவருடைய கர்மா கலையும். புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி எப்பவுமே சனிக்கிழமை மணிக்கு ஒரு சாப்பாடு ஒரு தண்ணி பாட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னா நிச்சயமா கர்மா கோயிலுக்கே போனா கண்டிப்பா கலையும். ஆனால் இதெல்லாம் நீ செய்யணுங்கிறதுக்காக ஒரு முறை அந்த இடத்துக்கு போயிட்டு சந்திச்சுட்டு அதுக்கான முழு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சனிக்கிழமை என்ன பண்ணணும் பண்ணிக்கீங்க. மாசத்துல ஒரு சனிக்கிழமை பண்றீங்களா பண்ணிக்கீங்க சரிங்களா. வருஷத்துல ஒரு சனிக்கிழமை பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கீங்க. அப்போ உங்களுக்கான பிரார்த்தம் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க கிடைச்சி வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு முக்கிய அதிகாரமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அப்போ மருத்துவர்கள் வரலாம், ஜோடர்கள் வரலாம், அவங்க என்ன நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. அவங்கள கேது தொழில செய்யறாங்க. கேதுவோட தொழில் தான் ஜோடமே. கேதுவோட தொழில் தான், கேது பகவானுடைய தொழில் தான் என்ன ஜோதிடம். அப்ப அவர் கேது பகவானுடைய தொழில் தான் மருத்துவம் சரிங்களா. அப்போ அந்த ரெண்டு வேலையை செய்யறவங்க சாமியாருங்க, ஆன்மீகவாதிங்க, இவங்க இந்த இடத்துல இருக்கிறவங்க பூராமே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஆன்மீக பணியில ஈடுபாடு அதிகரிக்கும். செய்யற தொழில தர்மம் நிலநிற்கும். அந்த அளவுக்கு அந்த பக்குவத்தை கிடைக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போனா பிறவி மருந்தீஸ்வரர், அதுலயே பாருங்க அந்த பேர்லயே, அந்த ஊருக்கு பேர்லயே பாருங்க மருந்தீஸ்வரர் கோயில் எங்க இருக்குங்க, மருந்தீஸ்வரன் கோயில் அந்த இடத்துல இருந்து மருத்துவமா அது செயல்படுது சரிங்களா. அதுல கோயில் சிறப்புகளை அந்த கோயில் இடத்துல போய் கேட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு தேவையானதான் கிடைக்கும் அப்படின்னு கூறி நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருச்சு. நான் என்னால முடிஞ்ச கருத்துல நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ இந்த 2 நாள் தான் இருக்குது. 19 பேர் இது வரைக்கும் சேர்ந்திருக்காங்க சரிங்களா. இன்னும் அதாவது நம்ம 53 பேர் இருந்து 55 பேர் 50 பேர் இருந்தா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த வீடியோ இன்னைக்கு போட்டு மக்களுக்கிட்ட அவேர்னஸ் கொடுத்து மக்களோட சப்போர்ட்டோட அந்த போயிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிருக்கிறேன். அதை தவறு இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஏதாவது நிறைவுரை இருந்தாலும் நேரடியாக கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதாவது மெசேஜ்ல தப்பு தவறா எதுவும் போடாதீங்க. ஏன்னா மத்தவங்களும் அதை பார்த்து ஃபாலோ பண்ற இடத்துல இருப்பாங்க. அதனாலதான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாலுமே நீங்க என்ன செய்ய நேரடியாக எனக்கு போன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கான விளக்கத்தை நான் புரிய வச்சிருவேன். கண்டிப்பாலுமே அது அந்த தகுதியும் அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த வேலையை எடுத்து செய்யற பாக்கியே எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. புரியுதுங்களா. பிரபஞ்சம் கொடுத்த அனுமதினால மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். தவிர நாமளா ஓனா செஞ்சுன்னு சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. யாரும் செய்யவும் முடியாது சரிங்களா. யாராருக்கு என்ன பிரபஞ்சம் கொடுத்ததோ அந்த வேலையை தான் அவங்க செய்ய முடியும் சரிங்களா. அந்த அடிப்படையில் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. அதை நான் சீன் சிறப்புமா செய்யணும்னு நினைச்சேன். அந்த அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட இந்த கருத்தை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். நீங்க உங்களுடைய இப்ப 19 பேர் இது வரைக்கும் சேர்ந்திருக்காங்க சரிங்களா. 19 பேரும் பணம் கட்டியிருக்காங்க. நீங்களும் யாராவது சேரணும்னு நினைச்சீங்கன்னா 1000 ரூபாய் பணம் கட்டிட்டு உங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், போன் நம்பர் இது எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைங்க. உங்க பேர்களை நாங்க பதிவு பண்ணிக்குவோம் சரிங்களா. அமௌண்ட் கட்டிட்டு ரசீதையும் அந்த இதுலயே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அப்படிதான் உங்களுக்கு நான் மறுபடியும் கூப்பிட்டு பேசுறதுக்கு சௌகரியமும் இருக்கும். உங்களோட தொடர்பு என்னுடைய தொடர்பு ஒரே கோட்ல நிற்கும் சரிங்களா. அமௌண்ட் கட்டினா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. அதாவது ஜிபே அனுப்புற நம்பர் வந்து 95 97 03 41 29 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க. இதே வாட்ஸ்அப் தான். இதுலயே நீங்க வந்து போட்டோவோ உங்க டேட் ஆஃப் பர்த் டைத்தையும் நீங்க அனுப்பிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு அகத்திய ஜோதிட வித்யாலய அறக்கட்டளையின் சார்பாக உங்களுக்கு ஜோதிட கருத்துக்களை எந்த வகையை பாதிக்கிறீங்களோ அந்த உதவியை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் உங்க டேட் ஆஃப் பர்த் டைத்தையும் நான் கேட்கறேன் சரிங்களா. கொடுக்க விருப்பம் தான் கொடுக்க விருப்பம் எல்லாம் வேண்டாம் தேவையில்லை. ஆனா போட்டோ மட்டும் கம்பல்சரி அனுப்பணும். ஏன்னா உங்க பதிவுகளை எடுத்துக்கணும், உங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை போட்டோ அனுப்ப தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேரில் வந்து நாங்க போட்டோ பிடிச்சுக்குவோம் கண்டிப்பாலுமே சரிங்களா. அந்த அனுமதி இருந்தால் மட்டும்தான் நீங்க இதை பதிவிக்கலாம், பயணிக்கலாம், சேரலாம்,
உங்களுடைய கர்மாக்களை கழிக்கலாம், என்னுடைய கர்மாவும் கழிக்கிறதுக்கான உங்களுக்கு கூட்டி போய் கழிச்சுட்டாவே என்னுடைய கர்மா கழிஞ்சத மாதிரி நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பாலுமே அந்த மாதிரி வாய்ப்பு தான் பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் செஞ்சிருக்கிறேன். அதாவது இந்த வாய்ப்புக்கு ஒத்துமை கொடுத்து நீ கண்டிப்பாலுமே தொடர்பு பண்ணுங்க. நிச்சயமாலுமே அதாவது இந்த அதாவது புதன்கிழமை 10ஆம் தேதி நைட்டு கிளம்பி நம்ம 11ஆம் தேதி காலையில அங்க அதாவது பிரேமி மருந்தீஸ்வரர் திருத்துறைப்பூண்டிக்கு போறதாக இருக்கிறோம். ஆனால் இதுல ஒரு சிறப்பு ஒரு விஷயத்த சொல்லணும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிளம்புறது எங்க கிளம்புறோம் அப்படின்னா நாமக்கல்ல கிளம்புறோம். சரிங்களா? நாமக்கல்ல எத்தனை மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னா 12:10 நாமக்கல்ல கிளம்புறோம். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நாமக்கல்ல மட்டும் இருக்கிறதுனால நிறைய கரூர் மக்கள், மதுரை மக்கள் அங்கிட்டு இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, சார் எங்களுக்கு நாமக்கல் வர தூரமா இருக்கு சார், எங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி கொடுங்களே அப்படின்னு கேட்டதுக்காக கரூர்லயும் அந்த வரவர்களை ஏத்திட்டு போலாம் அப்படின்றதுக்காக அங்க 1:10 எடுக்கிறோம். எங்க கரூர்ல நாமக்கல் எடுக்கிறது 12:10, கரூர்ல இருக்கிறது 1:10, திருச்சியில வரவங்க சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக திருச்சியில 3:10. சரிங்களா? அப்ப அந்த இந்த டயத்துல அங்க இருக்கணும், கம்பல்சரி இருந்தவங்களதான் நம்ம கூட்டி போக முடியும். அதுல யாராவது கூட்டி போனாலும் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாலுமே உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பாலுமே. சரிங்களா? அதாவது நிறைய என்ன சொல்லுவாங்க, நீ கட்டிட்டுனா காசு கட்டினா நாங்க உங்களுக்கு வரல, அந்த காசை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கம்பல்சரி அந்த காசை நான் கொடுத்துருவேன். கண்டிப்பாலுமே நான் உறுதியா சொல்றேன். சரிங்களா? நீங்க காசு கட்டிட்டு வர முடியாத சுச்சுவேஷன், உங்களுக்கு தவிர்க்க முடியாத வேலைகளோ இல்ல தவிர்க்க முடியாத விஷயங்களோ நடக்கிறதுக்கான இயற்கையில இடம் உண்டா இல்லையா? உண்டு. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நாம நடத்துறவங்க அந்த வேலையை செய்யலாம், வேற யாரும் அந்த வேலையை செய்ய முடியும். அந்த அடிப்படையில உங்களால ஏதாவது தவிர்க்க முடியாம வர முடியல, இல்ல கடைசி நேரத்துல பஸ்ஸ விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க காசு உங்க போனுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்க பேர் பதிவெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் ரிட்டர்ன் வரும். சரிங்களா? உங்க போன் நம்பர், பேரு, போட்டோ இதெல்லாமே பதிவு பண்ணிருந்தீங்கன்னா ரிட்டர்ன் உங்க காசை அனுப்பிச்சிடுவோம். எந்த விதத்திலையும் நீங்க குறையாவோ தப்பாவோ மதிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கறத நான் வாலண்டியா பதிவு பண்றேன். சரிங்களா? ஒரு முறை சொல்றேன். அதாவது நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 12:10 பஸ் எடுக்கிறோம். சரிங்களா? அதாவது நோட்டீஸ்ல 10 மணிக்குன்னு போட்டிருக்கிறோம். அதனால நீங்க அதை நிறைய ஃபீல் பண்ண கேட்டாங்க. அதனால சரி ஓப்பனா சொல்லிடுவோம். ஏன்னா 10 மணிக்கு சொன்னா தான் அவங்க 12 மணிக்கு தான் வந்து சேருவாங்க. அதனால அப்படி சொல்லியிருந்தோம். இப்ப 12:10 டயத்தை ஃபிட் பண்ணிட்டோம். 12:10 கம்பல்சரி வந்துட்டீங்கன்னா ஏத்திக்குவோம், இல்லைன்னா ஏத்த முடியாது. தயவு செய்து கோச்சுக்காதீங்க யாருமே. அப்படி கோயில் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க பணம் ரிட்டர்ன் வந்துடும் நான் சொல்லிட்டேன். அதையுமே உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். வேற ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா அப்படி ஒரு பதில் தரமாட்டாங்க. இது வரைக்கும் யாரும் கொடுக்கல நான் பார்த்தது வரைக்குமே. சரிங்களா? நான் பஸ்ஸுக்கு உங்களை நம்பி நான் பிடிச்சிட்டேன், ஆள் சேர்த்துட்டேன், பஸ்ஸா பிடிச்சிட்டு வாடகை கொடுத்துட்டேன், நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கறதுதான் எல்லாருமே இருக்காங்க. நான் அப்படி நினைக்கல. நீங்க வரலைனால் பிரபஞ்சம் ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சிரும். அந்த நம்பிக்கையில நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா எடுத்துக்கங்க, வாய்ப்பு இல்லையா உங்களுக்கு காசு ரிட்டர்ன் வந்துடும் நான் சொல்றேன். சரிங்களா? அதாவது நாமக்கல்ல புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 12:10 எடுக்கிற வண்டி, கரூர்ல இருந்து 1:10 வண்டி எடுக்கிறோம். சரிங்களா? கரூர்ல அதாவது கரூரை சார்ந்தவங்க, கரூருக்கு தெற்கு திசையில இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து சேர்ற மாதிரி இருந்தா கரூருக்கு வந்துடணும். சரிங்களா? அதே மாதிரி நாமக்கல்ல இருக்கிறவங்க தருமபுரி, சேலம் அந்த திசைகள் அங்கிட்டு யாரு இருந்தாலும் சரி அவங்களாம் வந்து அங்க நாமக்கல்ல வந்து ஏறிக்கலாம். சரிங்களா? ஒருவேளை எனக்கு நாமக்கல்ல ஏற முடியல சார், நான் வந்து கரூர்ல ஏறிக்கிற மாதிரி வந்தா வந்துடலாமா அப்படின்னா தாராளமா வரலாம். டைம் விட்டு நான் கொடுத்துட்டோம். சரிங்களா? 12:10 எங்க நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டு. சரிங்களா? அதே மாதிரி 1:10 எங்க பழைய பஸ் ஸ்டாண்டு கரூர். சரிங்களா? அதே மாதிரி திருச்சியில வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு திருச்சி. சரிங்களா? இந்த 3 இடத்துல நம்ம ஏத்துறோம். திருச்சியில ஏத்துற டைம் வந்து 3:10 டானு எல்லாம் வந்துடணும். சரிங்களா? ஒருவேளை இடையில எங்கேயா விட்டுட்டீங்க, நான் திருச்சி வந்துடுறேன் சார் அப்படின்னு டேரக்டா வந்துட்டீங்கனாலும் 3:10 வந்துடணும். சரிங்களா? அப்படி வர்ற மாதிரி இருந்தா மட்டும் தான் பயணிச்சா அங்க வரணும், இல்லைன்னா வர வேண்டாம் தயவு செய்து. சரிங்களா? ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்றோமோ அப்பதான் அந்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த முயற்சியின் அடிப்படையில தான் இந்த வீடியோவே நான் பதிவு பண்ணி போடுறேன். நான் உண்மையாலுமே தனிப்பட்ட முறையில வீடியோ நின்று பேசுற பழக்கம் எனக்கு இல்லை. இதுல ஏதாவது குறைகள் வந்தாலோ இல்லது நான் பேசுறது தப்பா பேசியிருந்தாலோ யாரும் உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தாலோ நேரடியா போன் பண்ணி என்கிட்ட கேட்டுங்க. அதுக்கான பதிலை நான் பதிவு பண்றேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து நேயர்களும் கண்டிப்பாலுமே ஆர்வம் உள்ளவங்க நிச்சயமா பயணிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் செஞ்சிருக்கிறேன். கண்டிப்பா பயணம் உறுதியா அந்த 10ஆம் தேதி நைட்டு தரப்பிட்டு 11ஆம் தேதி காலையில நம்ம திருத்துறைப்பூண்டி போயிட்டு அதுல இருந்து திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இந்த 2 கோயில முக்கியமான இந்த பதிவுல முக்கியமான விஷயம். அதுக்கு மேல நம்ம நோட்டீஸ்ல போட்டிருக்கிற மாதிரி அந்த கோயில் எல்லாம் நேர சூழ்நிலையை பொறுத்து அதுல மாறும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஆனா பட் 90% எப்பவுமே சொன்ன வாக்கை காப்பாத்துறதுல நம்ம இருப்போம். சரிங்களா? ஒருவேளை மக்கள் ஏறுறாங்க பயணிக்கிறாங்க, ஏதோ வாங்க போறாங்க, லேட் ஆயிடுது, போக முடியல அப்படிங்கிற ஒரு இடையூறுனால மட்டும் போக முடியாம இருந்தால் அதையும் நீங்க ஏத்துக்கணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் திருதி டி ரவிஷ் ஜெயக்குமார், மோகனூர் அண்ட் கரூர். நான் பிறந்த ஊர் கரூர்,
இப்ப நம்ம இருக்கிறது வந்து மோகனூர்ல தான் அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நிறுவி 24 கருத்தரங்கள் முடிஞ்சு 25வது கருத்தரங்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா? அதே வைகாசி மாசத்துல ஆரம்பிச்சதுனால அதே வைகாசி மாசத்துல ஆன்மீக சுற்றுலா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது 27 நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரமானிய அசுவினி நட்சத்திரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் பண்ணியிருக்கிறோம். அத என்னுடைய போன் நம்பர் 80 72 12 56 87. இன்னொரு நம்பரு 95 97 03 41 29. இந்த ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர்ல தான் இருக்குது. அதாவது ஜிபே பண்ற நம்பர் எதுன்னு கேட்டா 95 97 03 41 29. இதுக்கு ஜிபே பண்ணிக்கங்க. சரிங்களா? இல்ல வாட்ஸ்அப் அனுப்பலாம், அனுப்பிச்சுக்கலாம் நீங்க. சரிங்களா? அதாவது 2 நம்பருமே நீங்க பயன்படுத்திக்கலாம். 2 நம்பருமே பயன்பாட்டுல தான் இருக்குது. 2 நம்பருமே வாட்ஸ்அப்ல இருக்கு. சரிங்களா? ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜிபே நம்பருக்கு மட்டும் நம்பர் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அந்த நம்பர் ஒர்க் ஆனா கூட அதுலயும் போடலாம். அதுலயும் ஜிபே இருக்குது. இருந்தாலும் முக்கியத்துவம் பண்றது இந்த நம்பர் மட்டும். ஏன்னா ஒரே நம்பர்ல வச்சு நம்ம எடுத்து எழுதுறதுக்கு பேக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் சௌரியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லைன்னா அனுப்பிச்சுன்னு சொல்லுவீங்க, நான் இந்த நம்பரை செக் பண்ணிட்டு இருப்பேன், அப்புறம் அதுல இருக்கும், அதுல அந்த கன்ஃபியூஸ் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதாவது ஒரே நம்பரை ஃபாலோ பண்ணிங்க. 95 97 03 41 29. இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, அனுப்புங்க. உங்களுடைய புரிதல் என்ன தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாலுமே உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயமாக செய்வோம். நன்றி, வணக்கம்.